இன்னைக்கு நம்ம ஆர்மி குவார்ட்டர்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோங்க. இது எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, வளகாப்பு ஃபங்க்ஷன் தாங்க. இவங்க ஒரு ஆந்திரா ஃபேமிலி. நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது வளகாப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆர்மி குவார்ட்டர்ஸில் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். எல்லாமே ஷேர் பண்ணணும் உங்கள் கூட அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா எங்கே கிளம்பிட்டா இன்னைக்கு? மாமா, இன்னைக்கு வந்து நம்ம குவார்டர்ஸ்ல வந்து ஒரு வளகாப்பு வீடு இருக்கு. இங்க டெல்லியில குவார்டர்ஸ்ல நம்ம எப்படி வளகாப்பு பண்றோம் அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அங்கதான் நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு இருக்கிறேன். போலாமா? வாங்க வளகாப்பு வீட்டுக்கு பார்க்கலாம். குவார்டர்ஸ்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமா, இது வந்து ஒரு ஆந்திரா வளகாப்பு வீடு. அவங்க வந்து தெலுங்கு மொழிக்காரங்க, அவங்க கூப்பிட்டாங்க. அதனால போய் பார்க்க போறேன். அவங்க ஸ்டேட்ல எப்படி பண்றாங்க? அவங்க ஸ்டேட்ல எப்படி பண்றாங்க, நம்ம ஸ்டேட்ல வந்து எப்படி பண்ணாங்க நமக்கு தெரியுமா? இப்போ ஆந்திராக்காரங்க எப்படி பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் கிளம்பிட்டு இருக்கேன். லேட் ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆயிட்டேன். ஓகேவா? ओके सुपर। ओके வாங்க போலாம். बोलो कौन सा फंक्शन के लिए जा रहा हूँ? श्रीमंतम। श्रीमंतम तेलुगु में, அவன் தமிழ் में வளகாப்பு, तेलुगु में श्रीमंतम। ஸ்ரீமந்தம். ஆமா, நாங்க போறோம். இன்னொரு தீதி வேற வராங்க. எல்லாரும் சேர்ந்து போலாம். ओके வாங்க. ஆர்மி குவார்ட்டர்ஸில் வளகாப்பு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் வரும்போதே அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பாருங்கள், டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் அந்த பொண்ணு. 9 மந்த் ஆகுதுங்க. செகண்ட் பேபி தான் இவங்க. ஆனால் வளகாப்பு பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே வந்து செகண்ட் பேபிக்கு கூட வளகாப்பு பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு பையன். இது அவங்களோட அம்மாலாம் வந்திருக்காங்க டெலிவரி பார்க்குறதுக்காக. குவார்ட்டர்ஸில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வளகாப்பு வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி தாங்க நடக்கும். அதாவது ஒரு எமர்ஜென்சியாக அர்ஜெண்ட்டாக பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன். அதாவது ஃபஸ்ட் டைம் நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போது நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 19, 20 வயசு அந்த டைம் தான் இருக்கும். அப்போது நாங்கள் குவார்ட்டர்ஸ் போயிருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க. திடீர்னு பெரிய பொண்ணு ஆகிட்டா, என்ன பண்ணுறது, ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் எல்லாம் போய் தான் அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதாவது அவங்க ஊராக இருக்கணும், அவங்க மொழி தெரியணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அதாவது எப்படி பார்த்தாலுமே இவங்க இப்போ இருக்கிறாங்க இந்த 3 பேரும், இவங்க எல்லாமே ஆந்திராக்காரங்க, ஒரே மொழி பேசுகிறவங்க. எப்படியா இருந்தாலும் நம்மளோட மொழிக்காரங்க 1, 2 பேராவது வந்து இருப்பாங்க. நமக்கு அந்த டைமுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு அந்த தீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தமிழ் மொழிக்காரங்க. அப்போ வந்து நான் சின்ன பொண்ணு தான். அப்போ இன்னொரு அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து பெரியவங்களாக இருந்து அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம முறைப்படி வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுறோம், அந்த சடங்கு கழித்தோம். அது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது ஒரு வெளி இடத்துல வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த அக்கா ரொம்பவே கலங்கி போய் நின்னாங்க. அப்போது அவங்க சொல்லிட்டு இருந்த ஒரு வார்த்தை என்னென்னா, எனக்கு ஊரில் வந்து அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்கிறாங்க, எங்கள் ஊரில் வந்து நான் ஃபங்க்ஷன் வச்சேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சிறப்பாக வைப்போம். ஆனால் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வைக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிம்பிளாக தண்ணி ஊற்றிட்டு ஊரில் போய் ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி தாங்க எங்களோட லைஃப் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த தீதிக்கு பார்த்திங்கன்னா 9 மந்தில் வளகாப்பு பண்ண வேண்டியிருக்கு. இப்போ டெலிவரி அவங்க இங்கே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அவங்க அம்மா வந்திருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ஊரில் போயிட்டு அவங்களோட சொந்த பந்தம் எல்லோரோட சேர்ந்து வளகாப்பு வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. இப்படி தான் ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே ஆர்மி ஃபேமிலிஸில் வந்து மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது நல்ல விஷயங்களும் இருக்குது, சில வந்து மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இது தாங்க எங்கள் லைஃபு. ஆனால் நாங்கள் இருக்கிற லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருப்போம். ஒரு ஆர்மி ஃபேமிலியில் வளகாப்பில் நீங்களும் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேருந்துலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறது மட்டும் போதாதுங்க, இந்த பட்டாளத்தான் ஃபேமிலிக்கு ஒரு லைக்கையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அவங்க முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு அப்புறமா அந்த தீதியை வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட முறைப்படி தான் வந்து சேமாக தான் இருக்குது. நம்ம சவுத் சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வளையல் போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து
அவங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, கால்ல இருந்து அதாவது நம்ம கையில் மஞ்சள் தடவி ஆரம்பிப்போமா, அவங்க வந்து காலில் வந்து சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி தடவி வச்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை படி பார்த்திங்கன்னா காலில் வைப்பாங்களா அப்படின்னு நான் பார்த்தது கிடையாது. ஆனால் கையில் கன்னத்தில் அப்புறம் வந்து நெத்தியில் வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் சைட் பண்ணுவாங்க. உங்கள் சைடில் அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களோட கல்ச்சரில் எந்த மாதிரி வளகாப்புலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் உண்டா, காலில் மஞ்சள் வைக்கிறது அந்த மாதிரிலாம் உண்டா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்படியே வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சுங்க. இதுதான் வந்து வளகாப்பு வீட்டு ஃபங்க்ஷன். நான் ஏன் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் பாட்டை போட்டு விட்டுட்டாங்க. ஒன்றுமே வந்து நம்ம வந்து பேசுகிறத வந்து போட முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. பாட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் காப்பிரைட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம பாட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால நிறைய பேர் கூட காண்டாக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. என்னோடய ஃபீலிங்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அந்த பையா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஒரு கோல்டு ப்ரேஸ்லெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லா சிஸ்டர்ஸும் உட்காந்துட்டு இருந்த உடனே திடீர்னு அவங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண உடனே டக்குன்னு எல்லோரும் ஃபோன் எடுத்து அவங்க எல்லாம் டக்குன்னு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ தான் பேசிகிட்டு இருந்தாங்க, எதுக்கு ஃபோட்டோ பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போ வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஃபோட்டோ பிடிக்கும்போது எல்லா சிஸ்டரும் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் போயிட்டு எங்கள் ஹஸ்பண்டை சொல்லணும்ல, இங்கே பாருங்கள் அவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தி சிஸ்டர் எல்லாருமே சொல்லி ஒரே காமெடியாக போச்சு. அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் நம்ம சைடு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உட்கார வச்சுட்டு ஒய்ஃபோட மடியில் ஒரு குழந்தைய வச்சுட்டு அதுக்கப்புறம் வளகாப்பு பண்ணுவோம்ல. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து அவங்களோட இது படி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்கார மாட்டாங்களாம், ஒய்ஃப் மட்டும்தான் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி குழந்தைங்க மடியில் வைக்கணும் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் எதுவுமே பண்ணல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அலப்பறை ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் ப்ரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்வால்விங்காக செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு ஆந்திரா சிஸ்டர் தான், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் நல்லா ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அவங்க அம்மா வந்து போகும்போது இந்த சிஸ்டருக்கு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலிருந்தே வளையல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. எப்படி நம்ம ஊரில் வளகாப்பு பண்ணும்போது வந்து எல்லாருமே வெள்ளி காப்பு தங்க காப்பு அப்படின்னு சொல்லலாம் எடுத்துகிட்டு போவோம். உங்கள் ஊரில் இந்த மாதிரி வளையல் காப்பு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து எப்படின்னா வளகாப்பு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா வெள்ளியில் வளையல் அப்புறம் தங்கத்தில் வளையல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க பொண்ணுக்கு, அந்த மணப்பெண் இல்லை அந்த மாசமாக இருக்கிற பொண்ணுக்கு. இவங்க வந்து வீட்டிலேருந்தே கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் நான் வந்து வளையல் எனக்கு வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல, அங்கேயே கொடுப்பாங்க அதே தான் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வளையல்லாம் வாங்கிட்டு போகலை. இதுதாங்க அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் இன்னொன்று சொல்லியே ஆகணும். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இவங்களுமே ஆந்திரா தான். இவங்க கூட தான் நான் வந்து போயிருந்தேன். அந்த வளகாப்பு பண்ணிகிட்ருக்குறாங்களா அவங்க யார் நான் சொல்லணும்ல, அவங்க வந்து என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்டோட அம்மா. ஃபஸ்ட்டு டியூஷன் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க, மாறி போயிட்டாங்க. அதனால் வந்து வரலை. ஆனாலும் என்னை ஞாபகம் வச்சு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சடனாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு வந்து கிளம்பி உடனே போயாச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து சேம் அதே ப்ராசஸ் தாங்க. பாருங்கள், இதே மாதிரி தாங்க வளகாப்பு வந்து கொண்டாடணும். அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் இருப்பாங்க தானே. அதே மாதிரி அவங்கெல்லாம் வர முடியாது, அவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சிஸ்டராக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமா வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு இருப்பாங்க. இதுதான் இந்த லைஃப்பில் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனு. அப்படி தாங்க ஒவ்வொரு லைஃப்லேயும் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. குவார்ட்டர்ஸை பற்றி சொல்லிக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி நானே இப்போ வந்து வீடியோஸ் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு, நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இங்கே நிறைய மிஸ்ஸிங் மூமெண்ட் நிறையா இருக்குங்க. இது கூட பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி கன்சீவாக இருக்கும்போது சில பேருக்கு வந்து ஹஸ்பண்டை வந்து வெளியில் வந்து ஒர்க்குக்காக டியூட்டிக்காக அந்த மாதிரி வெளியில் அனுப்பிடுவாங்க. ஒய்ஃப் மட்டும் தனியாக இருந்து ஹேண்டில் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிலாம் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. இப்போது ஓகே, இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குவார்ட்டர்ஸில் அட்டன் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு வளகாப்பு ஃபங்க்ஷனாக நான் வந்து பார்க்குறேன். பாருங்கள், நான் வந்து எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் மொய் கவர் வைப்பாங்களா, அந்த மாதிரி மொய் கவர் தான் கொண்டு வந்திருந்தேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ஆந்திராவும் தமிழ்நாடுமே சேமாக தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போது அந்த சிஸ்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது அவங்க பர்சனலாக வந்து சேரீ, பழம், வளையல் எல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து மடியில் கொடுத்துருக்காங்களா. ஆனால் எங்கள் ஊரில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வளகாப்பு பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவங்க மடி நிறைக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஹஸ்பண்டோட அக்கா, தங்கச்சி யாரோ ஒருத்தங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சீவாக இருக்க பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இருக்கிற பழங்கள் எல்லாத்தையுமே மடியில் வந்து இந்த மாதிரி முந்தானையில் வந்து போட்டு வைப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து குழந்த மாதிரி அதை அப்படி தான் ஒரு சென்டிமெண்ட்டாக அதை பத்திரமா வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து டெலிவரிக்காக அனுப்புவாங்க. இப்போ வளகாப்பு ஃபங்க்ஷன் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் வளகாப்பு முடித்த கையோட அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்ச உடனே அங்கே போய் குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும். அதுக்கு தானே அப்போது வந்து மடி நிறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பழங்கள் எல்லாம் போட்டுட்டு அதை அம்மா அப்பா வீட்டுக்கு போன உடனே விளக்கு முன்னாடி கொண்டு போய் நம்ம நின்றுக்கிட்டு அந்த கீழே பழத்தெல்லாம் அப்படி உதறி விடணும். அந்த பழங்கள்லாம் சிதறிடும். அந்த மாதிரி கீழே வந்து கொட்டி விடணும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், வயிற்றில் இருக்க புல்லை வந்து டக்குன்னு வந்து சுகப்பிரசவமாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி, இது வந்து எனக்கு வளகாப்பு பண்ணும்போது எங்கள் ஆச்சி சொன்ன விஷயம். எனக்கு பண்ணாங்க இந்த மாதிரி. இங்கே வந்து மடி நிறைக்கிறது அப்படின்னு சொல்லாமல் அவங்க வந்து இது ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குற மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஓகே, அது கொஞ்சம் ரிலேட்டடாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆரத்திலாம் எடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து ஆரத்தி வந்து சாமிக்கு மட்டும்தான் நாங்கள் காட்டுவோம். அந்த மாதிரி மனுஷங்களுக்கு வந்து நாங்கள் காட்ட மாட்டோம். உங்கள் சைடில் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பட் நல்லா இருந்துச்சு. அவங்க டைரெக்டாக சாமிக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து காட்டினாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. அதுதான் அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எல்லோரும் வந்த உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு மொழி வந்து கஷ்டம்தான். ஏன்னா அவங்க நல்லா தெலுங்கு பேசுகிறாங்க. ஆனால் ஹிந்தி வந்து அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அந்த இருக்கிறாங்க அவங்க எல்லாமே தெலுங்கு. அதனால் அவங்க நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹிந்திக்காரங்கிட்ட கூட போயிட்டு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்குலே. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரே ஹாப்பி. என்னென்னா, வீடியோ பண்ணும்போது ஒரு வீடியோ மிஸ் ஆகி போச்சு. அதனால் வந்து சொல்கிறாங்க, இப்போ நான் கரெக்டாக வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காமெடியாக போச்சுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இவங்க வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது கூட நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு தாம்பூல பையில் வந்து பழம், வெத்தலை பாக்கு, அது கூட வந்து என்ன வைப்போம், வளையல்லாம் வச்சு நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போமா. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அதே மாதிரி சேமு ஒரு டிஃபன் பாக்ஸ்குள்ளே இதெல்லாம் வச்சு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஒரு ப்ளவுஸ் பிட்டும் வச்சு கொடுத்தாங்க. இதான் ரிட்டன் கிஃப்ட்டுங்க. வீடு 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 पूजा होती बनाओ वीडियो बना रहे हैं। फोटो में स्ट्रेट खड़ा रहा है वहाँ पर, अब उसमें ये सिंदूर नहीं लगा। क्यों पता नहीं, बोल तो रही लगा? क्या प्रॉब्लम? मेरे पास ऐसे ही पोज। ओके, टच नहीं किया बट एक्टिंग हो गया। ठीक है, वीडियो चल रहे, एक्शन करो। हाँ, ओके ओके। நம்ம வந்து போயிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.